விடியற நேரத்துல என்னடா கும்பகர்ண மாதிரி தூக்கம்? ராத்திரி பூரா போன் நோண்டிட்டு இவன் எப்படி தூங்குறான் பாருங்க. எழுந்துரு விக்கி, நிறைய வேலை இருக்கு. அட்டைப்பெட்டியை கெட்டியா புடி மச்சான், சரிஞ்சிட போகுது. வெயில் ஏறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் சந்தைக்கு அனுப்பணும். தேய்க்கிற தேப்பில மாடு வெள்ளையாகிரணும். முதுகுல உண்ணி ஏறி இருக்க போகுது. சோப்பை கொஞ்சம் பார்த்து போடு மச்சான். நுர கண்ணில் பட்டா மாடு உதைக்க போகுது. இந்த கிணத்துல குளிச்சா உடம்புல இருக்க அனல் எல்லாம் அப்படியே பனிக்கட்டியா கரையிற மாதிரி இருக்கு. கண்ணு எரிச்சல் அடங்கி இப்பதான் உலகம் தெளிவா தெரியற மாதிரி இருக்குது. முன்னாடி போறவங்களை விரட்டாதடா, பின்னாடி வர்றவங்களை கவனி. வெயில் வர்றதுக்குள்ள விறுவிறுன்னு நடக்கணும். பா பா, மூச்சை புடிச்சு வெட்டு, இல்லைன்னா சாயங்காலத்துக்குள்ள முடிக்க முடியாது. மண்ணு கல்லு மாதிரி இருக்கு, வெட்ட வெட்ட கை வலிக்குதுடா சாமி. மதியம் சாப்பிட்ட பிறகு இந்த தண்ணி சத்தத்தை கேட்டுக்கிட்டு சோளக்காட்டு வரப்புல துண்டை விரிச்சு படுத்தா தூக்கம் சும்மா ஜம்முன்னு வரும். சாணின்னு முகம் சுளிக்காதீங்க. நிலத்துக்கு உரம், அடுப்புக்கு விறகு, வீட்டுக்கு மெழுகுன்னு இது இல்லாம கிராமத்துல ஒரு வேலையும் ஓடாது. சாணி தட்டுறது கஷ்டம்னா பால் கறக்கிறது அதை விட நுணுக்கமான வேலை. மாடு மூச்சு விடுறத வச்சு அது மனநிலைமையை புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா எட்டி உதச்சி மொத்த பாலையும் கவுத்திரும். காலையில பரபரப்பா பொழுது ஆரம்பிச்சு இப்போ மொறுன்னு தோசையோடு முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.